பி ஃபிட் ஃபார் எவர். இந்த மானுட பிறவியில் நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை ஆனந்தமான அழகான இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ பிரார்த்தித்தவனாக இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு வாரத்தில் நோன்பு வரப்போகுது. இந்த நோன்பு அதோட தாற்பயம் என்ன, நம்ம நடைமுறையில் செய்து கொண்டிருக்கிற விதங்கள் என்ன, இது சரிதானா அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கறதுக்காக வேண்டியும், அதுலேருந்து என்ன படிப்பினைகள் கிடைக்குது, அந்த கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் ரிமைனிங் அந்த பாக்கியுள்ள 11 மாதங்களையும் நம்ம அப்ளை பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சீர்தூக்கி பார்க்கறதுக்காக வேண்டியே இந்த பதிவு. நோன்பு அப்படின்னாலே உணவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, இறைப்பை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஒரு மருத்துவராக இப்போ உள்ள அனைத்து நோய்களுக்கும், தீர்க்க முடியாத நோய், ரொம்ப காலமாக நாள்பட்ட நோயின்னு சொல்கிற அனைத்து நோய்களுக்கும் இந்த இறைப்பை தான் அடிப்படை காரணமாக இருக்குது. தலைமைச் செயலமாக இருக்குதுன்னு சொன்னாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கை முறை அப்படி ஆகிப்போச்சு. நம்ம சாப்பிட்றது நம்ம கைக்கு தான் தெரியுதே ஒழிய நம்ம மனசுக்கோ நம்ம கண்ணுக்கு கூட தெரியறதில்லை. இன்னும் சொல்லப்போனால் கைக்கு கிடைச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்குறோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடிப்படை உணர்வு பசினுங்கிறத நம்ம மறந்துட்டோம். பசித்து புசினுங்கிறது பெரிய தத்துவம். அந்த தத்துவத்தை அடிப்படையே மறந்தவர்களா அந்த ஒரு விஷயத்த மட்டுமே கரெக்டாக நம்ம தூக்கி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நோயிலேருந்து விடுபட்டுடலாம், மருத்துவமே தேவையில்லாத அளவுக்கு போயிடலாம்ங்கிறது தான் ஒரு மருத்துவராக என்னுடைய கருதுகோள் இருக்கு. ஏன் பசியை பார்க்கறது இல்லைன்னா, நம்ம நடைமுறை வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு. உணவுன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். சக்தி குறைவு வரும்போது உடம்பு கேட்கக்கூடிய அந்த சமிக்சை தான் பசி. அந்த பசியை அறியாம நம்ம உள்ள போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது சாப்பிட்டு இருக்கோம்னு அர்த்தமா தெரியல, இது நிறைச்சிக்கிட்டு இருக்கோம் தான் தோணுது. நிறைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் உள்ள வித்தியாசமே பசி தான். பசி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம நிறைக்கிறோம், ஃபில்லிங். நம்ம இப்போ கூடிய மேக்சிமம் ஆட்கள் நிறைக்கத்தான் செய்யறோமோ இல்லையா, சாப்பிடல. அப்போ இந்த சரியான பசி இருந்து கரெக்டாக சாப்பிட்டு வந்தால், பசித்து புசினுங்கிற அந்த ஃபிலாசபிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருந்தால் நோயிலிருந்து விடுபட்டுடலாம். இது அப்படியே அடிபட்டு போகுது நோன்பு காலங்களில். இப்போ நீங்கள் கூகுளில் போய் ஹஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா, மெக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த ஹஜ் கிரியைகள் செஞ்சுட்டு இருக்கிற ஃபோட்டோஸ் வரும், இமேஜஸ் வரும். முஸ்லீம் ப்ரேயர் அப்படின்னு போட்டிங்கன்னா பள்ளிவாசலில் தொழுதுட்டு இருக்கிற மாதிரியோ வீட்டில் தொழுதுட்டு இருக்கிற மாதிரியோ இந்த புகைப்படங்கள் வரும். ஆனால் நோன்பு அப்படின்னு போட்டால் மேஜர் ஃபுல்லாக உணவு பண்டங்களும் உணவுப் பொருட்களும் எல்லாம் நிறைஞ்சு நிற்கிறது தான் ஒரு இமேஜில் வரும். இதுதான் சொல்லுதான்னு பார்த்தோன்னா, ஆனால் ஃபிலாசபிக்கலி தத்துவார்த்த ரீதியில் பார்த்தோன்னா நோன்புல ஃபுட்டுங்கிற கான்செப்டே வராது. ஆனால் நோன்புன்னு போட்டால் ஃபுட்டாக வருதுன்னா நம்மளுடைய செயல்முறை தான் அந்த கூகுளில் புகைப்படமாக தெரியுது. அப்போ நோன்போட தாற்பயம் என்னன்னா, பசியை கவனிப்பதன் மூலமாக, மறைவான விஷயத்தை, மறைவான அந்த சக்தியை கவனிப்பதன் மூலமாக இந்த மறைவான இறை ஆற்றலை நம்ம கவனிக்கணும் அப்படின்னுங்கிறது தான். இந்த பசினுங்கிறதே இந்த இறை ஆற்றலுடைய ஒரு வெளிப்பாடு. செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பசி வராது. அப்ப நான் உயிரோடு இருக்கேன், உயிர்ப்போடு இருக்கேன், இந்த இறை உணர்வோடு இருக்கேன்னா அதை நான் உணரணும். உணர்ந்து அந்த பசிக்கு தகுந்த அளவு சாப்பிடணும். நான் பசியை கவனிக்கிறதே இல்லை. குறிப்பா ரமலான் மாசத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சஹர் டைம்ல நீங்க அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேரம் குடிக்கிறாங்கல்ல, அந்த குறித்த நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் வாழ்க்கை முறையிலையும் 1-2 பேரிச்சம்பழம் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம குறிப்புகள் இருக்கு. அந்த நேரத்தில் எந்திரிச்சு உணவு அருந்துங்கள், அதில் உங்களுக்கு பர்க்கத் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, முகமது நபி சொல்லியிருக்காங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை நம்ம தவிர்த்துக்க கூடாது. கட்டாயமா ரமலான் மாசத்துல அதிகாலையில் எந்திரிச்சு உணவு சாப்பிடணும். ஆனா எந்த முறையில சாப்பிடணுங்கிறது தான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. முகமது நபி காண்பிச்சு தந்த வழி வேற, ஆனா நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது வேற. அதே மாதிரி தான் நோன்பு திறக்கிற நேரத்துலையும் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே உணவுலேயே இருக்கே ஒழிய இந்த மறைவான இறை ஆற்றல் இல்லைங்க. இந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நம்ம வேலைக்கு பின்னாடி ஓடுறோம், அதுக்கப்புறம் சாப்பிடாம இருக்கிறோமே ஒழிய இறை ஆற்றலை நோக்கி நம்ம சிந்திக்கிறோமா? அந்த நேரங்கள் இறை ஆற்றலை முழுக்க முழுக்க உணர்ந்து இறை பொருத்தத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான செயல்பாடுகள் நம்ம இருக்கிறோமான இல்லை, நடைமுறையில் அப்படி இல்லை. அப்போ இது நோன்பா
அப்படி ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படின்னா, பட்டினிக்கும் நோன்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நீங்க நார்மலா கேட்டீங்கன்னா, உணவு பக்கத்துல இருந்தும் நம்ம சாப்பிடலாட்டினா அது நோன்பு, உணவு இல்லை அதனால சாப்பிடாம இருந்தா பட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேலோட்டமா பார்த்தா சரியா தோணுனாலும் நான் இப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, உணவு நோன்புங்கிற கான்செப்டுக்குள்ளேயே வராது. நோன்பு காலங்களில் உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை கன்சிடரே பண்ணாம அருவமா இருக்கக்கூடிய மறைவான இறை ஆற்றலை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, நம்ம எண்ணங்கள் முழுவதும் இறைவை நோக்கி இருந்துச்சுன்னா தான் அது நோன்பு. ஆனா பகல் பொழுது முழுவதும் நம்ம ஓடுறோம், வாழ்க்கைக்கு பின்னாடி ஓடுறோமே ஒழிய இறை ஆற்றலை நோக்கியுள்ள மனக்குவிப்பு இல்லை. இதன் மூலமா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பகல் நேரங்களில் அதிகமான இறையாற்றலை உணர்வுக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த நேரம் வரும் பொழுது என்ன சொல்லப்பட்டதோ, எப்படி உணவு எடுத்துக்கணும்னு சொல்லப்பட்டதோ அந்த அளவுக்கு சாப்பிட்றது. பசிதான் அடிப்படை. இப்போ நோன்பு திறக்கும் போது சிறு பசியும் சிறு தாகம் இருக்கும், அதனால தண்ணியும் பேரிச்சம்பழம் மட்டும் போதுமானது. அதுக்கப்புறம் 4வது தொழுகையான மகரிப் தொழுகைக்கும் 5வது தொழுகையான இஷா தொழுகைக்கு நடுவில் நமக்கு போதுமான இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி டைம்ல நமக்கு எவ்வளவு பசி இருக்கோ அவ்வளவு சாப்பிட்றது. நோன்பு வச்சுட்டேன் நான் 12 மணி நேரம் 16 மணி நேரம் 14 மணி நேரம் தண்ணி கூட குடிக்காம இருந்துட்டு அந்த எண்ணத்தை வச்சு அருவி கொண்டு நம்ம சாப்பிட்டோம்னா நஷ்டப்பட்டவர்கள் ஒருவராக ஆகிடும். அப்ப என்ன செய்யணும்னா, நோன்பு இருந்துட்டோம், இப்போ நமக்கு தேவையான உணவு தேவைப்படுது, எவ்வளோ பசி இருக்கோ அவ்வளோ பசிக்கு தகுந்த உணவு சாப்பிட்டு வர்றோம் தான். இதுதான் நோன்போட தாற்பயமா இருக்கும். பசி உணர்ந்து இறை ஆற்றலை பெருக்கிக் கொள்வதும் நம்ம உடலிலும் மனசிலும் பெருக்கிக் கொள்வதும், தேவையான அளவு சிறிது உணவு எடுத்துக்கொள்வதும் நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதும் தான். இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பெரிய தவறு நம்ம பண்றோம்னா, இப்பவும் சாப்பிட்றோம், அதையும் தாண்டி 5வது பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நீளமான ஒரு பிரேயர் இருக்கும், தராவி பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, இரவு தொழுகை. அந்த இரவு தொழுகை முடிச்சது வந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் சாப்பிட்டு அந்த வயிறு நிறைஞ்சதோட அப்படியே படுப்பாங்க. அதுவும் நமக்கு நோயை ஏற்படுத்தும். இந்த முறையை நம்ம மாற்றி அமைக்கும் பட்சத்தில் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், உடல் சுத்தம் மன சுத்தம் கிடைக்கும், நமக்கு நோய் நிலையிலிருந்து கம்ப்ளீட்டா விடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதிகாலையில சிறு பசி இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா போதுமானது. ஒரு மருத்துவரா நான் கடந்த 20 வருடங்களாக இந்த ரமலான் மாதங்கள்ல ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நாங்கள் எடுத்துட்டு போறோம். நோன்பு திறக்கும் போது சிறு உணவு, தாகத்துக்கு தண்ணி பேரிச்சம்பழம் எடுத்துட்டு மறுப்பு தொழுதுக்கு அப்புறம் தேவையான உணவு சாப்பிட்றோம். ப்ரேயர் முடிஞ்ச உடனே சீக்கிரமா படுத்துடுறோம். அதிகாலை 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சா எந்திரிக்கிறோம். அது தஹஜத் சொல்லப்படுது, பிரம்ம முகூர்த்தம் சொல்லப்படுது. இதெல்லாம் அடிப்படை என்னன்னா, அந்த நேரம் மிக பிரதானமான நேரம். ஆனா நம்ம சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்க முடியாம 4 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சு தூக்கு மூஞ்சோட சாப்பிட்டு, இது ஏதோ ஒரு ரிச்சுவலா ஒரு கடமையா செய்யற மாதிரி இருக்கே ஒழிய நோன்புடைய அந்த தாற்பயத்தை புரிஞ்சு செய்யற மாதிரி இல்லை. இந்த தவறை நம்ம களையணும். அப்போ வயிறு நிறைய சாப்பிட்றத தவிர்த்துக்கிட்டு தேவையான சிறு பசி இருக்கு, பர்க்கத்து இருக்குன்னு சொன்னதுனால முகமது நபி அந்த உணவை தவிர்க்க வேண்டாம்னு சொல்றதுனால கட்டாயமா எந்திரிச்சு அளவா ஃப்ரூட் சாப்பிட்றது. பகல் முழுவதும் மேக்சிமம் நம்மளுடைய சிந்தனையை இறை சிந்தனையாக மாற்றுவது. இரவு மகரிபுக்கு இஷாக்கு நடுவில் தேவையான உணவு, அளவான பசிக்கு தகுந்த உணவு சாப்பிடுவது. தொழுகை முடிந்தவுடன் சீக்கிரமா படுத்து முன்னிரவு ஏறக்குறைய ஒரு 10 to 3 நல்ல ஆழமான உறக்கம் உறங்கி அதிகாலை நேரம் தஹஜத் நேரத்துல அதிகமான இறை பணிகளை செய்து நம்ம உள்ளத்தையும் உடலையும் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. இன்னொன்று, இதுல 1 மாசம் நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா பாக்கி உள்ள 11 மாசத்துல நம்ம என்ன செய்யணும், இதோட படிப்பினை எப்படி 11 மாசங்கள்ல அப்படி கொண்டு போகலாம், அப்படி கொண்டு போகும் விதமா எப்படி வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமே வாழலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரமலான் மாசத்துல முதல் பிரேயரான ஃபஜருக்கு இந்த பாங்கு சத்தம் கேட்ட உடனே, பள்ளிவாசல் தொழுகைக்கு வாங்கங்கிற அழைப்பு மணி கேட்ட உடனேயே நம்ம சாப்பிடாம இருந்தாலும் கூட சாப்பாட்டை நிறுத்திடுறோம். இது அப்படியே பாக்கியுள்ள 11 மாசங்கள்ல 5வது பிரேயருடைய அழைப்பு உங்களுக்கு வந்த உடனே, இசா பிரேயருடைய உங்களுக்கு ஆதான் சொல்லக்கூடிய அந்த பாங்கு சப்தம் கேட்ட உடனேயே நம்ம சாப்பிட்றத நிறுத்துற பழக்கம் வந்துட்டா
நிச்சயமா வெற்றியாளர்கள் ஒருவரா ஆயிருவோம் அப்படிங்கிறது தான் ஒரு மருத்துவரை நான் ஃபீல் பண்ற உண்மை. அப்ப நோம்பிலிருந்து கிடைச்ச அந்த படிப்பினைய பாக்கி உள்ள 11 மாசமும் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். எந்த மாதிரி? பசியிருந்து உணவு உண்பது, சீக்கிரமா படுக்கிறது, இசா தொழுதுக்கு அப்புறம் உணவு இல்லாம இருக்கிறது, முன் இரவுல 9 to 3 படுக்கிறது, 3 மணிக்கு மேல எப்போ எந்திரிக்க முடியுமோ எந்திரிச்சு நல் வேலைகளை செய்வது. இதுதான் நம்ம ரமதான் நமக்கு கற்றுத்தருகிற படிப்பினையா இருக்கும். இது நாள் வரையும் நம்ம பட்டினி கிடந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வேண்டாம். நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுடைய மனதை டச் பண்ற மாதிரி உண்மையை உரைக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அந்த உண்மைக்கு நீங்க செயல் வடிவம் கொடுக்கும் விதத்தில் இனி வரக்கூடிய ரமலான் மாதத்தில் சரியான விஷயங்களை சரியான முறையில் செய்து உடலும் மனதும் சுத்தம் அடைந்து இது அப்படியே ஒவ்வொரு வருஷம் நம்ம கடைபிடிக்கிறோம் வச்சுக்கீங்களேன். இதுதான் நம்மளுடைய கோலான பி ஃபிட் ஃபார் எவரா இருக்க முடியும். இந்த கருத்தை பதிவு செய்யறது தான் இந்த வீடியோ. வாய்ப்பை அளித்த இறைவனுக்கு நன்றி.